அன்பிற்குரிய எந்தமிழ் சொந்தங்களே, உங்கள் மீது அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நாட்டுக்கோழி வளர்ப்பு மாடியில் சிறியதாக நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய சகோதரர்கள் அதனுடன் சேர்த்து 1-2 வாத்துகளையும் நாம் சேர்த்து வளர்த்தால் அது நாம் வைக்கின்ற இந்த உணவுகளை வீணாக்காமல் சாப்பிட்டுவிடும். அதோடு நமக்கு வாத்துகளும் கிடைக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற சிறிய முயற்சிகள் மாடியில் வளர்க்கிறது, அதுபோன்று வாத்து வளர்க்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இதே போல் ஒரு டப்பு வச்சு அதில் தண்ணியை போட்டு விட்டோம்னு சொன்னால் அதிலேயே அவங்க எழுந்திரிச்சு குடிச்சுக்குவாங்க, எல்லாமே செஞ்சுக்குவாங்க. இந்த கோழிகளுக்கு வரக்கூடிய இந்த சீக்கு, இந்த நோய் சம்பந்தமாக நமக்கு நிறைய பயம் வரும். அதற்கு ஒரே வழி, நாம் வாழை மட்டையினுடைய சாறை எடுத்து அல்லது அந்த வாழை மட்டையை கொதிக்க வைத்து அவைகளுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சீக்கு முதல் கட்டமாக நின்றுவிடும். அடுத்தது நம்ம இங்கிலீஷ் மருந்து கூட கொடுத்துக்கலாம். எனவே இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் சிறியதாக ஒரு ஆர்வத்தின் பேரில் ஈடுபட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ள நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொண்டு நாம் பெரிதாக்கிக் கொள்ளலாம். நன்றி சகோதர சகோதரிகளே.